இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை போட்டு பருப்பு செஞ்சுருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். வெந்தயக்கீரை பருப்பு செய்கிறதுக்கு 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டுருக்கேன். அதை அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மாத்திரம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோட 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 10 கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். புளியை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினப்புறம் இந்த புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வைக்கணும். இந்த பருப்பு செய்கிறதுக்கு துவரம்பருப்பு 150 கிராம் அளவுக்கு எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். 1க்கு 2 தண்ணி சேர்க்கலாம். இது வேக வைக்கும்போது கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் மஞ்சளும் சேர்த்து வேக வைக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது பருப்பு ரொம்ப குழஞ்சி போகாமல் கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கும். வேக வச்ச பருப்பை கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும், ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பக்குவமாக மசிச்சு விட்டு செஞ்சோன்னா பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாகும். முதல்ல வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் யூஸ் பண்ணலாம். முதல்ல கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்செடுத்து இப்போ ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக எடுத்து இப்போ பச்சை மிளகாவை சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். ஸ்டவ்வை மீடியம் விட குறைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுத்து இப்போது தக்காளி இதோடு சேர்த்து வதக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். நடுவில் திருப்பி விடணும். ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து இப்போ வெந்தயக்கீரையை இதில் போட்டு வதக்கணும். வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெந்தயக்கீரையை கொஞ்சம் வதக்கினப்புறம் நம்ம வேக வச்சுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ பருப்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. இப்போது வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பருப்பு இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதோட பருப்பு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காரம் அதிகமாக விருப்பப்பட்டால் காரப்பொடி கூட சேர்த்து இதில் கொதிக்க விடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை பருப்பு ரெடி. இப்போது வெந்தயக்கீரை சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். இதில் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டா லேடிஸ்க்கு பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய பெயின் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால வெந்தயக்கீரை பருப்பு, வெந்தயக்கீரை சாம்பார், வெந்தயக்கீரை சப்பாத்தி
வெந்தயக்கீரை சூப்பு இதெல்லாம் செஞ்சு நம்ம வாரத்தில் 2-3 தடவையாவது வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரை பருப்பை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை பருப்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.